ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல 7வது பாடல் பார்க்க போறோம். விஞ்சுவான் மழையின் மேல் அம்பும் வேலும் பட செஞ்சவே செருமுகத்து அன்றியே திறனிலா வஞ்சர் தீவினைகளால் மான மாமணி இழந்து அஞ்சினார் நெஞ்சு போல் என்றும் ஆறாது அரோ. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்ச பொருள் பார்க்கலாம். விஞ்சுவான் மழையின் மேல், வானிலிருந்து பெய்யும் மழை நீரை விட மேலாக அம்பும் வேலும் பட, அம்புகளும் வேல்களும் மார்பில் படும்படி செஞ்சவே செருமுகத்து அன்றியே, செம்மையான போர் முகம் அல்லாது திறனிலான் வஞ்சர் தீவினைகளால், அறப்போர் செய்யும் திறமையில்லாத வஞ்சகர்களின் சூழ்ச்சி செயல்களால் மானமா மணி இழந்து, சிறைபிடிக்கப்பட்டு தமது மானம் என்ற மணியை இழந்து அஞ்சினார் நெஞ்சு போல், தோல்வியடைந்த மெய் வீரர்களின் மனம் எப்படி குதிக்குமோ அதுபோல என்றும் ஆறாது, பாலை நிலத்தின் வெப்பம் எப்போதும் ஆறாது இருக்கும். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல என்றும் ஆறாது அரோ அப்படின்னு வர்ற இடத்துல அரோ அப்படிங்கிறது அசைச்சொல். அது இசையை நிரப்புவதற்காக வந்த சொல். விஞ்சுவான் மழையின் மேல் அப்படின்னு வர்ற இடத்துல விஞ்சு, வானுக்கு விஞ்சு அப்படின்னு அடை கொடுக்கிறாரு. அதாவது விஞ்சுதல் அப்படின்னா மிஞ்சுதல், மிகுதல், மேலாகுதல் அப்படின்ற பொருள். பஞ்சபூதங்கள்ல விஞ்சி இருப்பது வான் அப்படிங்கிறதுனால. அதாவது பொதுவாவே நம்ம பஞ்சபூதங்கள் சொல்லும் பொழுது இது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்றோம்ல. இந்த மிச்ச 4ம் இருப்பதற்கு இடம் அமைத்து கொடுப்பதே ஆகாயம் தான். அதனாலதான் அதை விஞ்சுவான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பொதுவா முறைமை இதுல இருந்து இது வந்தது, இதுல இருந்து இது வந்தது அப்படின்னு அந்த முறைமை சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவாங்கன்னா, மிச்ச 4ம் இருப்பதற்கு இடம் கொடுக்கக்கூடிய ஆகாயம் தான் முதல்ல, அதுல இருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்புல இருந்து நீர், நீர்ல இருந்து நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இங்க விஞ்சுவான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. பொதுவாக மழை நீர் தானே ரொம்ப அதிகமாக வானிலிருந்து வரும். அந்த மழை நீரையும் விட ஜாஸ்தி அம்புகளும் வேலும் அந்த பாலை நிலத்தில் விழுகிறது, எங்க மார்பிள்ல படுது அப்படின்னு சொல்ல வர்றாரு. இந்த இடத்துல வேல் அப்படிங்கறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம நகரப்படலத்துல இது மதில் சுவரை சுத்தி காவல் எப்பேற்பட்டதாக இருக்கு அப்படின்னு வர்ற இடத்துல வேல்னு வரும்பொழுது அது முதுநிலை தெரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு, அதாவது வெல்வது வேல் அப்படின்னு. அதனால வேல்ங்கிறதுக்கே ஏன் வேல்னு பேருனா வெல்வதனால் அப்படின்னு. அது அதனாலதான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்றாங்க. அது வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு. இதுக்கு நம்ம ஏற்கனவே தொழிற்பெயர்னா என்னன்னு பார்த்துட்டோம். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். அது 4 விதமாக இருக்கு. முதுநிலை தொழிற்பெயர், முதுநிலை திரிந்த தொழிற்பெயர், விகுதி குன்றிய தொழிற்பெயர், விகுதி குன்றாத தொழிற்பெயர் அப்படின்னு. முதுநிலை தொழிற்பெயர்னா அது அப்படியே வரும். அதாவது வினை சொல்ல இருந்து அப்படியே இசைவது இசை, மொழிவது மொழி, வாழ்த்துவது வாழ்த்து, அடிப்பது அடி அப்படிங்கிற மாதிரி. முதுநிலை திரிந்த தொழிற்பெயர்னா குரில் நெழிலாக விடுவது வீடு, பெறுவது பேரு, சுடுவது சூடு, படுவது பாடு, கெடுவது கேடுங்கிற மாதிரி வெல்வது வேல் அப்படின்னு. இப்ப இங்க நம்ம பாக்குறோம்ல இந்த பாட்டுல அந்த மாதிரி வருவது. இதை தவிர விகுதி குன்றியது பாடுதல் பாடு, ஆடுதல் ஆடு, நடத்தல் நடை, நிற்றல் நிலை. இந்த அல்விகுதி குன்றி வருவது. அல்விகுதி குன்றாமையும் ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், நிற்றல், ஏற்றுமதி இந்த மாதிரி வரக்கூடிய சொற்களும் இருக்கு. இது இந்த இடத்துல முதுநிலை தெரிந்த தொழிற்பெயர். திறனிலா வஞ்சர் தீவினைகளால் அப்படின்னு வர்ற இடத்துல வஞ்சகர் அப்படிங்கிறது இடை குறைந்து வஞ்சர் அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி திறனிலா அப்படிங்கிறது அந்த இலா அப்படின்றது ஈறுகிட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது பெயரெச்சம் அப்படின்னாலே அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பெயர் சொல்ல விளக்கக்கூடிய ஒரு சொல்லாக அதுவும் ஈறு கெட்டு வருவது. எதிர்மறை பொருள்லயும் வரும். இப்ப நம்ம ஏற்கனவே உதாரணம் பார்த்திருக்கோம், இன்னொரு தடவை சொல்றேன். அதாவது செல்லா காசு, அழியா புகழ், கேளா செவி, ஓயா தொல்லை, இந்த மாதிரி வரக்கூடிய சொல் எல்லாமே செல்லும் அப்படின்னா உடன்பாட்டு பொருள், செல்லாது அப்படின்னா எதிர்மறை பொருள். அதுல இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு எழுத்து குறைந்து கெட்டு ஈறுகெட்டு வரக்கூடிய எதிர்மறை பெயரெச்சம். இந்த இந்த இலக்கண குறிப்பு நமக்கு ஏன் தெரியணும் அப்படின்னா, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் தான் வரும். அதை விளக்கக்கூடிய சொல்லாக தான் இது அமையும். அதனால இந்த இடத்துல திறனிலா வஞ்சர் தீவினைகளால் மான மாமணி இழந்து அப்படின்னு தான் படிக்கணுமே ஒழிய, வஞ்சர் தீவினைகளால் திறனிலா மான மாமணி இழந்து அப்படின்னு மானத்துக்கு அடையாகாதையோ
இல்லாட்டி வஞ்சர் தீவினைகளால் மான மாமணி இழந்து திறனிலா அஞ்சினார் நெஞ்சு போல்னு படிச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல அஞ்சினார்னா அது ஏதோ போர் புரியறதுக்கு அச்சம் கொண்டவர்கள் அப்படி அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல என்ன சொல்ல வராரு, அதாவது நேர்மையாக மாவீரன் போன்ற ஒரு தன்மை கொண்டவர்கள் வஞ்சகத்தின் காரணமாக சிறை பிடிக்கப்பட்டால் அவர்களுடைய ஒரு ஒரு கொதிப்பு இருக்கும்ல, நெஞ்ச கொதிப்பு இருக்கும்ல, என்னோட அடடா என்னுடைய வீரத்தை காமிக்கிறதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பமும் அமையாம போயிடுச்சே, அல்லது இந்த நேரத்துல என்னால சண்டை போட முடியாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவர்களுடைய நெஞ்சம் எப்படி கொதிக்குமோ அந்த மாதிரி பாலைவனம் கொதிக்குதுன்னு சொல்றாரு. அதனால திறனிலா அப்படி அஞ்சினார் அப்படின்னா நம்ம ஏதோ அவங்க சண்டை போடுறதுக்கே பயந்தவங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பண்ணிடக்கூடாது. அதனாலதான் இங்க திறனிலாங்கிறதுக்கு நம்ம என்ன அர்த்தம் பார்த்தோம், அறப்போர் செய்யக்கூடிய அளவுக்கு திறமை இல்லாதவர்கள் அப்படின்னு பார்த்தோம்ல. பொதுவாவே மகாபாரத காலத்துல அந்த 18 நாள் போர் நடந்ததாக சொல்லுவாங்கல்ல, அதுலயே எப்படி போர் விதிகள்னு இருக்கு. என்ன, காலங்காத்தால சூரிய உதயம் ஆகும் பொழுது ஒரு போர் முழக்கம், சங்கு ஊதுவாங்க. அதுதான் போர் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அறிகுறி. அதே மாதிரி சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது மறுபடியும் சங்கு எடுத்து ஊதுவாங்க, அதோட போர் முடிவு பெறும். திருப்பி அடுத்த நாள் காலையில தான் சண்டை போடுவாங்க, ராத்திரியில இரவு நேரத்துல போர் நடக்காது. அப்படியாக போர் விதிகள்லாம் இருந்தது. நம்ம இந்த இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ன்ற மாதிரி என்ன செஞ்சாலும் ஜெயிக்கிறதுக்காக எதை வேணா பண்ணலாம் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ஏன்னா மகாபாரத காலத்துல அப்படி இருந்தது. அதனாலதானே அபிமன்யுக்கு நம்ம என்ன சொல்றோம், அவன் நிராயுதபாணியா இருந்த போது அவன் மேல சண்டை போட்டாங்க அப்படின்னு. ஏன்னா தேரேறி சண்டை போடுறவனோட இன்னொரு தேரேறி இருக்கக்கூடியவன் தான் சண்டை போட முடியும். அந்த மாதிரி கதையை வச்சுட்டு இருக்கிறவன் அந்தந்த ஆயுதத்துக்கு ஏத்த மாதிரியான ஆளோட தான் சண்டை போடணும்னு நியமம் விதி இருந்தது. ஆனா ராமாயண காலத்துல அப்படிலாம் கிடையாது. ஏன்னா வால்மீகியோடைய ராமாயணத்திலேயே அவரோட என்ன சொல்லியிருப்பாருன்னா, ராமனும் ராவணனும் நேரடியா சண்டை போட்டது அதுவே 7 நாள் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ 7 நாள்னா வெறும் பகல் பொழுதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல இரவு பகல் பாராமல் தொடர்ந்து சண்டை நடைபெற்று கொண்டே இருந்தது. அதனாலதான் இங்க திறனில்லா அப்படின்னா அந்த காலத்துல, ஏன்னா ராட்சசர்களுக்கு ராத்திரி நேரத்துல ஜாஸ்தி சக்தியும் இருக்கும்னு சொல்லுவாங்க. ராமாயண காலத்துல அந்த விதி எல்லாம் கிடையாது. அதனால இங்க திறனிலா வஞ்சர் தீவினை அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஏன்னா நேர்மையான முறையில சண்டை போட முடியாம அப்படின்னு. ஏன்னா இவங்க மாரீச்சன், தாடகை, இவங்க எல்லாரும் நேர்மையான விதத்துல சண்டை போடாம இப்படித்தானே ரொம்ப ஒரு அறப்போர் செய்ய அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு தான் சொல்ல வராரு. அதனால நம்ம படிக்கும் பொழுது திறனிலா வஞ்சர் தீவினைகளால் மான மாமணி இழந்து அஞ்சினார் நெஞ்சு போல் அப்படின்னு தான் சேர்த்து படிக்கணும். ஏன்னா இது சூழ்ச்சி செஞ்சு சிறைபிடிக்கப்பட்டவர்களுடைய உண்மையான வீரர்கள் அவங்களுடைய உள்ள கொதிப்பையும் பாலைவனத்தினுடைய வெப்பத்தையும் ஒப்பிட்டு ரெண்டுமே ஆறாது அப்படின்னு சொல்ல வராரு. அதே மாதிரி அஞ்சினார் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதுவும் ஒரு விதமான தொழிற்பெயர் தான். அதாவது வந்தவன் நல்லவன் அப்படின்னு சொன்னா வந்தவன் அப்படிங்கிறது அது வருதல் அப்படிங்கிற ஒரு செயலத்தனை குறிக்குது. ஆனா அந்த இடத்துல வந்தவன் அப்படிங்கிறது யார் வந்தானோ அந்த ஆளை குறிக்குது. அதனால அதை வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இங்க அஞ்சினார் அப்படின்னா அந்த மாதிரியான உண்மையான வீரர்கள் அவர்கள் தங்களுடைய திறமையை காமிக்க முடியலையே அப்படிங்கிற அச்சம் கொண்டவர்கள்னு ஆளைத்தான் குறிக்குது. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. விஞ்சுவான் மழையின் மேல் அம்பும் வேலும் பட செஞ்சவே செருமுகத்து அன்றியே திறனிலா வஞ்சர் தீவினைகளால் மான மாமணி இழந்து அஞ்சினார் நெஞ்சு போல் என்றும் ஆறாது அரோ. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி.